Hi, hello guys, welcome back to our channel part 2 of Chikmagalur. Already நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோவில் டே 2ல நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம், அந்த வீடியோ மட்டும்தான் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு டபுள் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் நம்ம நிறைய கோவில்கள் பார்த்துருப்போம். சிற்பக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கர்நாடகாவில் ஒரிசா மன்னர்கள் சேர்ந்து கட்டின கோவில்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு கோவில் தான் பல்வாடி வீர நாராயணன் கோவில். இந்த கோவில் எக்ஸாக்டாக சிக்மங்களூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இருக்குது. கோவில் நாங்கள் போகிற நேரத்துக்கு மூலஸ்தானம் எல்லாமே வந்து சாத்தி இருந்தது, சாமியெல்லாம் பார்க்க முடியல. அதே மாதிரி உள்ளேயும் கேமராஸ் வந்து அலோவ் பண்ணல, நாங்கள் வந்து வெளியில் மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். பல்வாடிங்கிற இந்த ஊரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு ஃபேக்டும் இருக்குங்க. இங்கே பஞ்ச பாண்டவர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களால் நம்ப முடியுதா? இது ஒரு வரலாறாகவே இருக்குங்க. பஞ்ச பாண்டவர்கள் அரக்கு மாளிகையிலிருந்து உயிர் தப்பினதுக்கு அப்புறம் அவங்க நேராக இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே மகாசூரன் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை வந்து பார்த்திங்கன்னா பீமன் வந்து அழிச்சிருக்கிறாரு. அதை வந்து முன்னிட்டு இங்கே வருஷம் ஒரு பண்டிகையுமே கொண்டாடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி வரலாறை பற்றி படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக கோவில்கள் பற்றி இருக்கிற வரலாறுகள். நான் எங்கேயாச்சும் ஒரு கோவிலுக்கு புதுசாக போகிறேன்னா அந்த கோவில் பற்றி முதல்ல தெரிஞ்சு வச்சுப்பேன். அப்போ சஞ்சய் கிட்ட எனக்கு இதெல்லாம் தெரியும் பார்த்துக்கோன்னு சொல்லி கொஞ்சம் பில்டப்பாகவே கூட சொல்லிப்பேன். அப்போவும் சஞ்சய்க்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். கோவில் இருக்கிற மூலஸ்தானத்தில் கடவுளை பார்க்க முடியலையே தவிர சுற்றியும் இங்கே இருக்கிற கலைகளை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இங்கே இருக்கிற ஒர்க் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக இருந்தது, அதெல்லாம் பார்க்கவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12th century பில்டிங்கு. அண்ட் இது எல்லாமே சோப் ஸ்டோனால் கட்டப்பட்டு இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. இந்த பிளேஸ் எங்கள் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலி ரொம்பவே வந்து லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வரணும் இந்த பிளேஸ்க்கு இன்னொரு வாட்டி. நாங்கள் போகும்போது நினச்சேன். அதே மாதிரி இங்கே டூரிஸ்ட் கைடையும் நம்ம கண்டிப்பாக ஒருத்தவங்களை ஹையர் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே நிறைய சிலைகள் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் படித்தாலும் வீடியோஸில் பார்த்தாலுமே இங்கே ஒரு டூரிஸ்ட் கைடை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளேஸை பார்த்து முடிச்சுட்டு செகண்டாக நாங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். செகண்டாக நம்ம வந்திருக்கிறது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஆசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அலமேடு அப்படிங்கிற ஒரு கோவில். இந்த கோவில் பிரத்யேகமாக சிவனுக்காக கட்டப்பட்டிருக்கு. இதுவும் 12th century கோவில் தான். இந்த கோவில் கட்டிடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அற்புதமே சொல்லலாம். இங்கே கிட்ட 5லேருந்து 6 நந்திக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு நந்தியும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வர வச்சுருக்கிறாங்களாம். ஒரு சில நந்தியை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்தும் தஞ்சாவூர்லேருந்தும் ராமேஸ்வரத்துலேருந்தும் கூட வந்து வர வச்சுருக்கிறாங்களாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கோவிலுக்கு வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளேயே நான் வந்து போயிருந்தேன். இங்கே கோவிலுக்கு வெளியில் ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வரலாறு இங்கே வந்து சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நம்ம வந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லோக்கல் கைடை வந்து வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்கிறத நான் உட்காந்து நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் கைடு வச்சுக்கணும். இங்கே வந்து விநாயகர் இருக்கிறார் பார்த்திங்களா, இந்த விநாயகர் வந்து விஷம் சாப்பிட்டதா அதுக்கு ஒரு வரலாறை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான வரலாறு ஒரு மாதிரி புதுமையாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்குறதுக்கே. அண்ட் இங்கே வந்து காடுனா என்ன, இங்கே ஒவ்வொரு சிற்பத்துக்கும் இருக்கிற ஒவ்வொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மைன்யூட்டாக அந்த கைடெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தாங்க. சிலதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் என்னால் அப்படியே வந்து போட முடியல, ஏன்னா அவங்க வாய்ஸ் ரொம்ப இரைச்சலாக இருந்துச்சு. ஒவ்வொரு சிலையுமே ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப குட்டியான மைன்யூட்டான விஷயங்கள் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா வடிவமைப்பு பண்ணியிருந்தது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சிலர் சொல்கிறாங்க இந்த சிலையில் வந்து பாருங்கள் எங்கள் மூஞ்சி வந்து சுருங்கி இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இவங்க எதுக்காகனா இவங்க வந்து விஷம் குடிச்சிருக்கிறாங்க, அதனால் இவங்க மூஞ்சி வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கைடு வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கும். அதை பண்ணாததுனால எனக்கு வந்து தெரியல. ஆனால் கோவில்களை வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து எனக்கு பிடிச்சிருந்தது.
பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமி சிலை இரணியரை வந்து வதம் பண்ணிக்கும் போது எடுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி மைசூர் சாமுண்டீஸ்வரி சிலையை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் சிவன் பார்வதி சிலை. இன்னைக்கு நம்ம வந்து 21st செஞ்சுரியில் இருக்கிறோம். எவ்வளவோ விஷயம் வந்து நம்மளால் வந்து சாதிக்க முடியுது. ஆனால் இந்த கலையை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் 12th செஞ்சுரியில் பண்ணியிருக்கிறாங்களாம். ஒவ்வொரு ஒர்க்கும் அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. Bharatanatyam in the sense expression, tune and rhythm. Look here, Victor that side, another photo this side. You can see the wrinkles on the feet. Come this side, sir. Can you see the wrinkles? That is sculptor imagination. Look there, one. Wrinkles also called. Here, sir, Vishnu called Hari Hara. Hari means Vishnu. Hara means Shiva. Of Vishnu, of Shiva. You identify Vishnu, wheel, conch and wings. You identify Shiva, trident, drum. Names are different, but God is one, called Hari Hara or Shankara Narayana. Shankara is Shiva, Narayana is Vishnu. ಬನ್ನಿ ಮೇಡಮ್ ಸರಿ ಕಡೆ ಬನ್ನಿ ಸರ್ ಮಿರರ್ ಬರ್ತದೆ ಮುಂದೆ ನೋಡಿ. ದಶಕಂಠ ರಾವಣ, 10 ತಲೆಯ ರಾವಣ. ರಾವಣ ತನ್ನ ತಾಯಿಗೋಸ್ಕರ ಆತ್ಮಲಿಂಗ ತರಕ್ಕೋಸ್ಕರ ಶಿವನನ್ನ ಕುರಿತು ಎಷ್ಟು ಘೋರ ತಪಸ್ಸಲ್ಲಿರೋ ಶಿವ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಆಗಲ್ಲ. ಆ ಸಿಟ್ಟಿಗೆ ಮಾತ್ರ ಇಡೀ ಕೈಲಾಸ ಪರ್ವತ ನೋಡಿ ಮೇಲೆ ಕೆತ್ತಿರೋದು. ಅದು ಕೈಲಾಸ ಪರ್ವತ ಅಂತ ತೋರ್ಸಕ್ಕೆ ಶಿವ ಪಾರ್ವತಿ, ವಿಷ್ಣು ಲಕ್ಷ್ಮಿ, ಬ್ರಹ್ಮ ಸರಸ್ವತಿ, ರಾವಣ ಇಡೀ ತ್ರಿಮೂರ್ತಿನೇ ನಾನು ಮೇಲಕ್ಕಿದೆ ಅಂತ ಅಹಂಕಾರ ಮಾಡ್ತಾನೆ. ಅಹಂಕಾರ ಮಾಡಿದಾಗ ಶಿವ ನೋಡಿ ತುಳಿತಿರೋದು. ಆ ತುಳಿದಂತ ಭಾರಕ್ಕೆ சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஸோ அதை நான் ஏதோ 1, 2 அந்த மாதிரி எடுத்திருந்தேன். அதை உங்களுக்கு நான் அப்படியே இங்கே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாமே நம்மளால் அந்த மாதிரி நின்று எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் போன டைமுக்கு ஆக்சுவலி எல்லோரும் ஒருத்தர் ஹையர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு நான் போய் தேடும் போது அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு டூரிஸ்ட் கைடு இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானுமே கிளம்பி வந்துட்டேன். இன்னும் நான் கோவிலுக்குள்ளேயே போகலை. கோயிலுக்கு வெளியிலேயே இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது. கோவிலுக்குள்ளே எப்படி இருக்க போதுன்னோ தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வெளியில் ஃபுல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போக போகிறேன். சன்னிதானம் இருக்குது, 2 சிவன் இருக்கிறாங்க. எப்போவுமே வந்து மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவனை வந்து நம்ம வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. பட் இங்கே எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நானுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருந்த ஒரு மூலவர் சிவன். இவர்கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு ஐயர் இருந்தாங்க. கோவிலுக்கு உள்ளே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கோவிலுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயம் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த இதுதாங்க இங்கே மேலே பாருங்கள், பரணியில் எவ்வளோ அழகாக இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மைன்யூட் ஒர்க் பாருங்கள். நம்மளாம் பெயிண்ட் அடித்தாலே உட்காந்து அவ்வளோ, நான் வந்து சில கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அதையே வந்து விடிக்க பார்த்துட்டு இருப்பேன், இவங்க எப்படி இந்த இடத்துல இவ்வளோ அழகாக பெயிண்ட் அடித்து வைக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி இருக்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு விஷயமா இருக்கும்னு பார்த்துங்க. எவ்வளோ ஒர்க்கு அது பார்த்தாலே தெரியுது. இதை கொச்சன்னு இருக்குது. அவ்வளோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க.
சிவன் தரிசனம் முடித்ததுக்கப்புறம் வெளியில் நந்தி தரிசனம் பார்க்குறதுக்காக வந்துட்டேன். இங்கே 4 பக்கமும் வழி இருக்குது. 4 பக்கமும் ஒரு நந்தியை வந்து வச்சுருக்குறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நந்தியும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வரப்பட்டிருக்கு. இப்போ நான் பார்க்குற ஃபஸ்ட்டு நந்தி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வரப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நந்தி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோவில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். என்ன ஒரு விஷயம்னா அந்த சிலைக்கு பக்கத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நேம் போர்டு வச்சுருந்தா நமக்கு இந்த கடவுள் தான், இந்த சிலை தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா இங்கே ஒரு வேளை நம்ம ஒரு டூரிஸ்ட் கைடே இல்லைன்னா நம்ம இங்கே என்ன சிலை இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிலையும் ஒரு மாதிரி இருக்குது. சில இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் இல்லையா, இப்போ விநாயகர் இவங்களெல்லாம் நமக்கு வந்து அக்ரோட்டாக தெரிஞ்சிடும். பட் பல சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்களால் கண்டுபிடிக்க முடியல இது என்ன சிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நேம் பிளேட் அங்கங்கே வச்சுருந்தா அது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம டூரிஸ்ட் கைடு தான் வச்சுருக்கணும். கோயிலையும் பண்ணுற மாதிரி இந்த கோயிலையும் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க. கிறுக்கிறது, அவங்க பேரை எழுதுறது, கண்ட மேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் போட்டு வைக்கிறது, இது மாதிரிலாம். கோவிலில் மட்டும் செவுத்தில் ஏன் தான் இப்படிலாம் கிறுக்கி வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. எல்லா இடத்துலையுமே கிறுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு படி மேலே போய் இங்கே ஒரு சில நந்தியிலே வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கி வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு பேரை போட்டு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அண்ட் இந்த பிளேஸு இவ்வளோ பெரிய பிளேஸு இவ்வளோ பிரம்மாண்டமான இடத்தையும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன குப்பை கூட பார்க்க முடியல. இங்கே இவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ், இவ்வளோ மக்கள் வந்தாலும் நிறைய பேர் வந்து இங்கே சர்வீஸ்க்கு வந்து இருந்திருந்தாங்க. எல்லாருமே இந்த இடத்தையும் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. சாமி கிட்ட இருக்கிற மேலத்தை பாருங்கள், அதில் இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை கூட அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு சுத்தமாக டைம் போனதே தெரியல. அண்ட் கால் வலியுமே இல்லைன்னா என் பையனுக்கு ரொம்ப கால் வலி வந்துடுச்சு. அவன் என்னை விட்டு போட, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடிடானாலும் விளையாடல, என் கூடவே இருந்தான். அதனால் அவன் கொஞ்சம் டயர்டாகவே ஆகிட்டான். போதுமா வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பிட்டோம். ஃபோட்டோஸு சில வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு. இதே கோவிலில் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு ஒரு கோவில் அங்கே வந்து இருந்திருக்கு. ஆனால் அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செஞ்சுரியில் இடிஞ்சு விழுந்துருச்சுங்களாம். அதில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது பக்கத்துலேயே இருக்குது இந்த இடமும். ஸோ அங்கே எதையுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக வந்து டேமேஜ் பண்ணாமல் அப்படியே பார்க்குறதுக்கு அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எவ்வளோ சிலைகள் இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு கோவில் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு பாருங்களேன். அந்த கோவில் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. நாங்கள் அந்த கோவிலுக்கிட்ட வந்து போக முடியல. தூரத்துலேருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அங்கே லாஸ்ட்டில் ஒரு இது மாதிரி தெரியுது பாருங்கள். ஒரு சிலர் அந்த கோவில்கிட்டேயுமே வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகலை. ரொம்ப தூரத்துலேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் இடிஞ்சு விழுந்திருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே தான் இருந்த கோவில். அந்த கோவிலில் இருக்கிற அந்த திங்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. கோவில் எப்படி எதுக்காக இடிஞ்சு விழுந்துச்சுன்னு தெரியல. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்டில் தெரியல. இங்கே ரொம்ப முக்கியமான சிலைகளெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சேதமடைஞ்ச சிலைகளை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து இது பண்ணிட்டாங்களாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நான் இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். அதேமாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி.